Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th Maths. So, State Board portion, exercise 1.1ல firstல second sum பார்க்க போகிறோம். So, here find the adjoint A. So, adjoint A calculate பண்ணால் first of all, questionக்கு A name முக்கியம். So, let A, matrixக்கு அவங்க name கொடுத்துட்டாங்கன்னா no problem. You just follow that. அவங்க கொடுக்கலன்னா letன்னு எழுதி நம்ம எழுதி வச்சுக்கணும். அதுக்கு first name கொடுக்கணும். அப்போ தான் அது AIJ, adjoint A. அப்போ ஏங்கிற நேம் இருந்தால் தான் அதெல்லாம் சொல்ல முடியும். First name கொடுங்க. adjoint A க்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு எழுதுங்க. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போகணும்னு தெரியும். ஸோ AIJ டிரான்ஸ்போஸ். ஸோ அப்போ AIJனா என்ன? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அது கண்டுபிடிச்சு அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணால் adjoint A. ஸோ அப்போ AIJ நமக்கு வேணும். AIJங்கிறது கோஃபேக்டர்னா இன்க்ளூடிங் சைன், மைனர்னா நோ சைன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ பொசிஷன் சைன் ஃபர்ஸ்ட் எழுதணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷன்ஸை போட்டு அந்த 2x2 டிட்டர்மினன்ட்ஸ் தான் மாற்றி எழுதிங்க. தட்ஸ் ஆல். அது எப்படி எழுதுனா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மிஸ் பண்ணி எழுதணும். இது வரும். செகண்ட் எலமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மிஸ் பண்ணி எழுதணும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு இதுக்கப்புறம் வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். 4 × 2 டவுனில் வரப்போ நோ சைன் சேஞ்சஸ். அப்பில் போகிறப்ப என்ன இருக்கோ மல்டிப்ளை பண்ணி சைன் உல்ட்டாக எழுதணும், ஆப்போசிட்டாக எழுதணும். ஸோ 8 - 7. ஸோ மைனஸ் இருக்கிறப்ப மைனஸை போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. 6 - 3. Here 21 - 12. Here -6 - 7. Here 4 - 3. Here 14 - 9. Here 3 - 4. So minus of 2 - 3. Here 8 - 9. So இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் சைனை சிம்ப்ளை பண்ணிக்கோங்க. 1 - 3 9. Here minus of -1 டேரெக்டாக +1 கூட எழுதலாம். ஸோ மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஐம் ரைட்டிங் லைக் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டால் இட் இஸ் பெட்டர். நம்ம எப்போயும் மிஸ்டேக் வந்து சைனில் தான் பண்ணுவோம், பண்ணாமல் இருக்கிறதுலாம் எழுதிட்டு திஸ் இஸ் நாட் adjoint A, this is AIJ only. ஸோ adjoint A means AIJ டிரான்ஸ்போஸ். ஸோ அப்படியே எழுதி டிரான்ஸ்போஸ் சிம்பிள் போட்டிருக்கேன், இன்னும் டிரான்ஸ்போஸ் பண்ணலை. ஸோ டிரான்ஸ்போஸ் சிம்பிளை எடுக்கிறப்ப டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் யுவர் adjoint A. ஓகே. Exercise 1.1, firstல third sum. Here it is in the format of, consider this is also A, 1/3. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்பர் இருக்குது இந்த மேட்ரிக்ஸில் இல்லையா, அது பேர் ஆக்சுவலாக லாம்டா. நமக்கு லாம்டா வச்சு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம். அட்ஜுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம்? அட்ஜ் ஆஃப் லாம்டா ஏன்னு படிச்சிருக்கோமா? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் த லாம்டா? இங்கே லாம்டாங்கிறது ஒரு நம்பர். ஆக்சுவலாக மேட்ரிக்ஸ்க்கு வெளியே ஒரு நம்பர் வந்திருக்குன்னா அது லாம்டாவை கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ லாம்டா வச்சு அட்ஜாயிண்ட்டுக்கு ஏதாவது இருக்கா அப்போ பார்க்கணும். அட்ஜாயிண்ட் லாம்டா ஏன்னு படிச்சிருக்கோமா? ஏதாவது adjoint lambda A is lambda power n - 1 adjoint A. So this is the formula. So adjoint lambda A இருந்துச்சுன்னா so lambda power n - 1 adjoint A. இந்த adjoint A ங்கிறது மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான், இந்த லாம்டாக்கு வராது. ஸோ இப்போ நீங்கள் மேட்ரிக்ஸை மட்டும் எடுத்து adjoint A கண்டுபிடிச்சிக்கலாம். பட் அந்த வேல்யூ 1/3 எழுதுறப்ப 1/3 பவர் இது என்ன கிராஸ் மேட்ரிக்ஸ்? ஆர்டர் 3. இந்த n எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஆர்டர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஆர்டர் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அந்த ஆர்டரில் ஒன்று லெஸ் பண்ணி அந்த லாம்டாக்கு எழுதணும். ஸோ இப்போ இன் அவர் லாம்டாங்கிறது 1/3, ஆர்டர் nங்கிறது 3, 3 - 1 2. இப்போ 1/3 பவர் 2ங்கிறது எக்ஸ்ட்ரா எழுதணும் adjoint A போடுறப்ப. ஏவா இருக்கிறப்ப 1/3 இருக்கும். அது adjoint A வரப்போ 1/3 the whole square adjoint Aன்னு வரும். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் படி நம்ம எழுதணும்னா ஸோ adjoint lambda Aங்கிறத வந்து இந்த நமக்கு லாம்டாங்கிறது 1/3 the whole power 2, that is 3 - 1 2 adjoint A. ஸோ இதுதான் உங்களோட A. ஸோ இந்த லாம்டாக்குள்ள A அவ்வளோதான். ஸோ இந்த adjoint A ரெகுலராக அந்த மேட்ரிக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? அப்போது மீனிங் என்னென்னா இதை எடுத்து நம்ம adjoint A போட போகிறோம். as usual do you know that? No? என்ன தெரியும்? சைன் ஆப்போசிட் அதை எழுதிட்டு நீங்கள் எழுதுறப்போ கொஞ்சம் நல்லா ஸ்பேஸஸாக எழுதிக்கோங்க. சைன் எழுதுகிற மாதிரி உள்ள நல்ல கேப் விட்டு எழுதிக்கோங்க இதில். ஸோ இப்போ எழுத போகிறோம் என்னதுன்னா ஆஸ் யூஷுவல் adjoint A formula is AIJ transpose. ஸோ AIJ எழுதுவோம். AIJ is இதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ here மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்படி எழுதி வச்சா இட் இஸ் ஈஸி. ஓகே, மிஸ்டேக் வராது. சைனை மறந்துடுவோம்ல, அந்த மாதிரி மறக்காமல் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் அதே சேம் ரூல்.
ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்க ரோ காலம் மிஸ் பண்ணிட்டு எழுதுனா இந்த பாக்ஸ் என்ன வரும் 1 2 -2 2 நம்பர் சைனை மட்டும் பார்க்கணும் மேலே இருக்க சைன்லாம் சொல்லக்கூடாது முன்னாடி இருக்க நம்பர் சைன் மட்டும்தான் ஸோ செகண்ட் எலிமெண்ட்னா இந்த ரோ இந்த காலம் மிஸ் பண்ணிட்டு எழுதணும் ஸோ -2 கரெக்டா 2 1 2 ஸோ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் மிஸ் பண்ணிட்டு எழுதணும் அப்போ -2 1 1 -2 ஸோ இப்போ செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம் மிஸ் பண்ணிடணும் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இந்த 4 எலிமெண்ட் இஸ் கரெக்ட் 2 1 -2 2 அதே மாதிரி செகண்ட் ரோ இந்த பொசிஷன் செகண்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் மிஸ் பண்ணிட்டு எழுதணும் அப்போ இது 4 எலிமெண்ட்டா 2 அது போட போட தான் வரும் உங்களுக்கு ஸ்பீடு 2 1 1 2 வெரி குட் செகண்ட் ரோ தேர்ட் காலம் ஸோ 2 2 செகண்ட் ரோ தேர்ட் காலமா இந்த 4 மட்டும் 1 -2 வெரி குட் ஸோ நெக்ஸ்ட் ஓகே தேர்ட் அதே மாதிரி தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மிஸ் பண்ண இந்த பாக்ஸ் என்ன வரும் 2 1 2 1 1 தேர்ட் ரோ செகண்ட் காலம் இந்த 4 எலிமெண்ட் என்ன வரும் 2 1 -2 2 ஆ எஸ் தேர்ட் ரோ தேர்ட் காலம் இந்த பாக்ஸ் 2 2 -2 1 கரெக்ட் ஓகேயா தட்ஸ் ஆல் இப்போ என்ன பண்ண போகிறோம் வேல்யூஸாக மாற்றுவோம் தட்ஸ் ஆல் இப்போ என்ன வேல்யூவாக மாற்றுவோம் யூஸ்வலாக இங்கே எப்படி க்ராஸ் பண்ணுறாங்கல்ல 1 × 2 2 -4 ஸோ +4 எழுதணும் மைனஸ் இங்கே -4 ஸோ -2 ஹியர் minus into minus plus 4 minus 1 so in this position minus of 4 plus 2 next 4 yes minus of minus 4 plus 2 கிடையாது minus 4 மேலே ஆர போகிறப்ப plus 2 வருது minus 2 நம்ம எழுதணும் மாற்றி so next 4 minus 1 minus of 4 minus 2 plus 2 எழுதணும் next 2 minus 4 வருது so plus 4 opposite sign எழுதணும் that is very very important so now according to the sign addition or subtraction and பார்த்துள்ளது it is 6 so இங்கே minus 6 வருது plus 6 எழுதுறேன் நீங்கள் ஒரு ஸ்டெப் போடனா போடலாம் 3 here minus 6 here 3 here minus 6 plus 6 எழுதுங்க here 3 here minus 6 here plus 6 actually இந்த aij போட்டுட்டு இருக்கோம் இல்லையா so the transpose பண்ணி adjoint எழுதி இங்க replace பண்ணும் so aij transpose போடணும் adjoint a equals aij transpose அதுக்கு முன்னாடி இந்த 1/3 பவர் 2 ஒன்று இருக்கும் அதை சேர்த்துக்கணும் நான் போடுறப்ப இந்த 1/3 பவர் 2 adjoint a ஸோ அட்ஜாயிண்ட் ஏக்கு பதிலாக இதை எழுதிருக்கேன் ஓகேம்மா 1/3னா 1/9 எழுதலாமா ஸ்கொயர் பண்ணுறப்ப 1² 3² இந்த அட்ஜாயிண்ட் ஏக்கு இந்த டிரான்ஸ்போஸ் டிரான்ஸ்போஸ் மாதிரி போட்டு போகலாம் இல்லை டேரெக்டாக போகலாம் the first row becomes first column 6 6 3 minus 6 3 6 3 minus 6 6 இந்த 9 இருக்கிறப்ப உள்ள எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணுறோம் ஸோ 9ஆல் பண்ணணும்னா நமக்கு என்ன ஆகுதோ அந்த கேன்சலேஷன் வந்துடும் அவ்வளோதான் 6/9 minus 6/9 3/9 6/9 3/9 minus 6/9 yes என்ன கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணிட்டு எழுதணும் எத்தனை டைம்ஸ் 2/3 2/3 அடிக்கிறேன் 1/3 2/3 1/3 2/3 1/3 2/3 2/3 இதை நம்ம மேட்ரிக்ஸாக எழுதுவோம் அவ்வளோதான் இதில் எல்லாத்துலேயுமே ஃப்ராக்ஷனில் 1/3 வருது இல்லையா ஸோ டேக் இட் அவுட் எல்லாத்துலேயுமே 1/3 வரணும் எல்லாத்துலேயும் காமனாக தான் எடுக்க முடியும் எதாவது ஒன்றில் விட்டுருந்தா கூட எடுக்க முடியாது எல்லாத்துலேயும் இருந்தால் யூ வில் டேக் அவுட் அப்போ சிம்பிளாக எழுதலாம் 2
minus 2 numerator மட்டும் எழுதுங்க அவ்வளவுதான் 2 1 minus 2 1 2 2 okay this is your answer so they are asking adjoint a இது adjoint a அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தா you have to write that okay முன்னாடி நம்பர் கொடுத்தாங்கன்னா இந்த இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும் ஸோ 1/3 க்கு வர உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஷனில் 1/7 அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ இப்போ இதை என்னால் டிவைட் ஆக முடிஞ்சனால தான் ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் திஸ் இன்சைட் இந்த 9 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணேன் முடியலன்னா அது பாட்டுக்கு இருக்கும் அவ்வளோதான் ஃபைனல் ஆன்சர் இப்படி ஸ்டாப் பண்ணிடுது மல்டிபிள்ஸில் இருந்தால் நான் அதெல்லாம் இப்போ 7 இருக்கு மிஸ் எனக்கு ஸோ இவங்க 7 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1/7 கொடுத்தாங்கன்னா 1/49 எழுதியிருப்பேன் உள்ளே எனக்கு எதுவுமே லிங்க் இல்லை டிவைடே ஆகலைன்னா யூ ஆர் ரைட்டிங் 1/49 அப் டு திஸ் அவ்வளோதான் இது எனக்கு 3 மல்டிபிள்ஸில் இருக்கிறனால ஐ ஜஸ்ட் மல்டிப்ளைங் இன்சைட் கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாதுங்கன்னா ஃப்ராக்ஷன் அப்படியே வெளியேறிச்சு ஸோ 1/3 அது காமனாக இருந்தனால இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற இந்த சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1/3 பட் என்னென்னா நமக்கு அட்ஜாயின்ட் கேல்குலேட் பண்ண தெரியும் இது 1/3 பவர் 2 இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ண மாட்டோம் லாம்டா பவர் n - 1 அட்ஜாயின்ட் ஏவை விட்டுருவோம் அது விடாமல் கரெக்டாக எடுக்கணும் ஓகே so next exercise 1.1 la second sum find the inverse if it exists so if it exists why they are given na exists ku condition irukku so inverse exist aguna enna condition nama paathukom a is non singular non singular means not equal to 0 edu determinant a not equal to 0 na it is a non singular appo a is non singular ah irundha dhaan the inverse exist agum adha adukkaga da and if it is exists appo first neenga calculate panna vediyadhu determinant a dhaan determinant a 0 ah 0 இல்லையான்னு பார்க்கணும் ஸோ நான் ஜீரோவாக இருந்தால் இன்வர்ஸ் வரும் இல்லை மிஸ் எனக்கு 0 வருதுன்னா therefore a இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிட்னு முடிச்சிடணும் வரவே வராதுன்னு இன்வர்ஸ்னு அர்த்தம் அதனால் எடுத்தோன்னு அட்ஜாயின்ட் ஏக்கு போகக்கூடாது ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நமக்கு இந்த டிட்டர்மினன்ட் ஏ ஆன்சரை பார்த்து தான் டிசைட் பண்ணும் இன்வர்ஸ் வருமா வராதா அந்த கேஸ்க்கு ஓகே ஸோ ஃபார் திஸ் செகண்ட் ஐ எம் டூயிங் செகண்ட் சம் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு ஹோம்ஒர்க் ஓகே ஸோ செகண்ட் சம் second one second sum first give the name of the matrix so let A what is the matrix 5 1 1 1 1 1 5 1 5 1 1 1 5 ah yes correct ah diagonals la 5 okay so இப்போ இந்த sum la actually find the inverse சொல்லிட்டாங்க inverse ஓட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நமக்கு மைண்டுக்கு வரணும் ஸோ எப்பயுமே மேக்ஸில் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன சொல்கிறாங்களோ அதோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த ரூட் நம்ம போக முடியும் ஸோ இப்போ எந்த ஊருக்கு நம்ம போக போகிறோமோ அந்த டிக்கெட் எடுத்தால் தான் போக முடியும் எங்கேயே போக போகிறோம் தெரியாதுன்னா எப்படி நம்ம ரீச் ஆக முடியும் ஸோ இந்த சேமே ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதி அப்போ என்னெல்லாம் அதுக்கு வேணும் அதுக்கெல்லாம் என்ன நமக்கு ஃபார்முலா இருக்குது எப்படி கால்குலேட் பண்ணணும் இதை ஃபஸ்ட்டு மைண்டு திங்க் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகேயா ஸோ இப்போ என்ன பண்ணணும் இதில் ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா எழுதணும் 1/determinant A adjoint A so two things need here determinant A வேணும் adjoint A வேணும் first inverse exit ஆகுமா ஆகாதான்னு தெரியணும் அதுக்கப்புறம் தான் adjoint A இருக்குது ஸோ அப்போ determinant A ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணாதான் 0 வருதா நான் 0 வருதா அதை டிபெண்ட் பண்ணி தான் இட் இஸ் எக்ஸிட்ஸ் அதை டஸ் நாட் எக்ஸிட் தெரியும் ஸோ determinant A கால்குலேட் பண்ண போகிறேன் ஸோ determinant ஆல்ரெடி we know that இல்லையா ஸோ இப்போ பண்ணுவேன் அது ஒரே ஒரு ரோக்கு பண்ணாதான் அது பேர் determinant is it correct ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் நம்ம பண்ணது கோஃபேக்டர் எல்லா ரோக்கும் பண்ணுவோம் ஒரே ஒரு ரோ ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் எனி ரோ கிடையாது ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் பண்ணால் அது பேர் டிட்டர்மினன்ட் ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம் ப்ளஸ் 5 இந்த ரோ காலம் மிஸ் பண்ணிடணும் இந்த பாக்ஸ் 5 1 1 5 கரெக்ட் மைனஸ் 1 இன்க்ளூடிங் நம்பர் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எடுக்கணும் கோஃபேக்டருக்கும் மைனருக்கும் நம்பரை எடுக்க மாட்டோம் இது ஒரு ரோ எடுக்கிறனால நம்பர் எடுப்போம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ரோனால நம்பர் இன்க்ளூட் பண்ணுவோம் அதெல்லாம் எல்லா ரோனால நம்பர் வராது ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லாட்டி எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ரோ இருக்கிற இந்த எலமெண்ட் இருக்க ரோ காலம் மிஸ் பண்ணிக்கும் 1 1 1 5 இஸ் இட் கரெக்ட் ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ் 1 இந்த ரோ இருக்கு அதை மிஸ் பண்ணிடுங்க திஸ் பாக்ஸ் 1 5 1 1 வெரி கிளியர் ஸோ நவ் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஸ் யூஸ்வல் 25 1 ஆக்சுவலாக மைனஸ் 1 எடுக்கணும் ஸோ டவுனில் வரப்போ சும்மா மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க அப்பில் போகிறப்ப மல்டிப்ளை பண்ணிக்கோங்க என்ன இருக்கோ ஜஸ்ட் ஆப்போசிட்டாக எழுதி பழகுங்க ஸோ மைனஸ் 1 போகணும்னு இஷ்யூ இல்லை 5 minus 1 is it correct here also 1 minus 5 so the value calculate panna 25 minus 1 24 5 minus 1 4 1 minus 5 minus 4
இதை மல்டிப்ளை பண்ணால் 5 into 24 ரவுண்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் 20 வச்சு பண்ணணும் 20 into 5 ஈஸி 100 4 into 5 20 100 plus 20 100 plus 20 120 பண்ண பண்ண ப்ராக்டிஸ் ஆகும் ரவுண்டாக பண்ணணும் ஜீரோஸ் வச்சு மீதி இருக்கிறது ஈஸி தான் 10குள்ளே தான் இருக்கும் ஸோ 25 20 into 5 100 4 into 5 20 so 100 plus 20 120 yeah so it is 120 minus 4 minus 4 and add பண்ணிக்கிறேன் same side so minus 8 so 120 minus 8 na this is 112 is it correct so not equal to 0 தான் இது determinant a 0 வரல therefore inverse exists இது எழுதணும் எல்லா சம்க்குமே சரியா therefore a inverse exists suppose இங்க 0 வந்துச்சுனா a inverse does not exist னு முடிச்சிடணும் சம் இதோட முடிஞ்சிரும் இன்வர்ஸ் ஃபைண்ட் இன்வர்ஸ்னு சொல்லுவாங்க பட் இன்வர்ஸ் வரைக்கும் போக தேவை கிடையாது இன்வர்ஸே வராதுன்னு சொல்லிட்டு முடிச்சு பட் இங்கே எக்ஸிட்ஸ்னு சொன்னாலும் இப்போ அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணால் அட்ஜாயின்டே கால்குலேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்க்கு வரும் அதுக்கப்புறம் கால்குலேஷன் கிடையாது 1/112 இன்ட்டு அட்ஜாயின்டேன்னு எழுதினா போதும் சரியா ஸோ இப்போ அட்ஜாயின்டே கால்குலேட் பண்ண what is the formula aij transpose ஸோ aij கால்குலேட் பண்ணுறதுக்கு first row plus minus okay இப்போ என்ன பண்ணணும் இதில் ப்ளஸ் ஸோ ப்ளஸ் மீன்ஸ் இதை மிஸ் பண்ணிட்டு எழுதுவோம் சைன் இங்கே நான் எழுதுறேன் நான் எங்கே எழுதிட்டேங்கிறதுனால இங்கே கச்ச கச்சன்னு எழுதுறேன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மிஸ் பண்ணிட்டு எழுதுங்க 5115 கரெக்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1115 செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக எழுதுறேன் நான் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 1511 எஸ் அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1115 பண்ண பண்ண தான் வரும் ஸ்பீடு செகண்ட் ரோ செகண்ட் காலம் 5115 பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் செகண்ட் ரோ தேர்ட் காலம் 5111 third row first column 1151 yes third row second column 5111 third row third column 5115 இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக எழுதணும் அவ்வளோதான் நம்மளோட வேலை இதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது 25 minus 1 மைனஸ் இருக்கிறப்ப 5 minus 1 here 1 minus 5 here minus of 5 minus 1 here 25 minus 1 here minus of 5 minus 1 here 1 minus 5 correcta yeah minus of 5 minus 1 இங்க 25 minus 1 so இதோட ஆன்சர்ஸ் எழுதணும்னா okay so now you are writing the answers 25 minus 1 24 shake ஆகாம இருக்கா பாத்து ரைட்டா இருக்கா இல்ல மிஸ்டேக் ஆல ரைட்டா தான் இருக்கு மிஸ் 25 minus 1 24 here minus 4 here minus 4 இங்க minus 5 minus 1 4 25 minus 1 24 5 minus 1 4 இங்க minus 4 minus 5 minus 1 4 இங்க 25 minus 1 24 this is your aij தான் அட்ஜாயின்ட் கிடையாது டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும் அது டைரக்டா எழுதிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் அதுதான் இனிஷியல் சம்ங்கறப்ப நீங்க அப்படி எழுதலாம் இப்போ டிரான்ஸ்போஸ் டைரக்டாவே எழுதிக்கலாம் just write first row becomes first column okay second row third row third column so இது aij இது வெறும் aij a inverse therefore a inverse is
1 by determinant A into adj A. 1 by determinant A value 112 adjoint A அப்படியே எழுதணும். 24 minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. Okay. So இதில் 112 உள்ள போன சம் பார்த்தோம் பண்ணவே அப்படி பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் ஆச்சுன்னா பண்ணிட்டு எழுதலாம். 112 டிவைட் ஆகுமா 24 4ங்கிறதுலாம் ஃபோர்த் டேபிள். 112 ஃபோர்த் டேபிள் டிவைட் ஆகுமா செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 2 டிஜிட் டிவைட் ஆனால் டிவைட் ஆகும். 12 டிவைட் ஆகும்ல, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. 10 டிஜிட்டாக இருந்தால் கூட லாஸ்ட் இருக்குல்ல ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ல் டிவைட் ஆனால் இந்த நம்பரும் டிவைட் ஆகும். ஸோ 12ங்கிறது டிவைட் ஆகும். இப்போ 112 டிவைட் ஆகும். அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக உள்ள டிவைட் பண்ணி தான் எழுதணும். அப்படியே எழுதலாம் இதுக்கு ஃபைனல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 1 மார்க் கட் ஆகும். என்ன பண்ணுது? ஸோ 24ல் டிவைட் பண்ணுறோம் சரியா? என்ன வரும்? 24 by 112 minus 4 by 112. மோஸ்ட்லி ஒரே ஆன்சர் தான் வரும். நிறைய நீங்கள் டிவைட் பண்ணுற வேலை கம்மி தான். ஸோ minus 4 by 112 24 by 112 minus 4 by 112 minus 4 by 112 minus 4 by 112 24 by 112. What is the answer? 24க்கும் 112க்கும் கேன்சல் பண்ணா என்ன வருது? 24க்கு இதுக்கு கேன்சல் பண்ணுங்க. ஃபோர்த் டேபிளில் வரலாமா? 6 times here 2 times 8 arm balance 32. ஓகே ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணு. அதே 2ல பண்ணலாமா? 3 14 3 by 14. இதுக்கு கேன்சல் பண்ணா 1 4s are 2 times 8 32 8. ஸோ 1 by 28. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அதே தான் உங்களுக்கு தெரியும். -1 by 28 இங்கே -1 by 28 24க்கு இதுக்கு கேன்சல் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. 3 by 14 இதுக்கும் -1 by 28 -1 by 28 24க்கு என்ன வந்தது? 3 by 14. According to the sign கரெக்டாக எழுதணும். அவ்வளோதான். This is your answer. Very clear? Okay? The final step the 28 is mostly is that. So simplest form you have to write. So 28 the mostly irukanaala. So you just take 1 by 28 is common. So here 14 irukka. So into 2 pannu. That's all. Into 2 panna that is LCM, usual LCM. That place is 6. So next one prachana 28 nana -1. Next one -1. Next one also -1. Next one here also into 2. So that is 6. Next one -1, -1, -1. Here also 14 nala into 2. So into 2 na usually we just take the LCM. So it is also 6. This is the final step. So simplest form final ah eludhanum. So adilana final mark onnu cut agum. So 28 is the mostly common number nala just you are taking 1 by 28 is common. So you are taking LCM. Bye bye students.